வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் அடுத்ததாக டிஆர்பி செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் எப்போயாவது சில நேரங்களில் வேர்ட் சம்மாக இந்த கொஷினை கேட்குறாங்க. இந்த மாடல்லேருந்து என்னென்ன அப்படின்னா நடுக்கோட்டு மையம், செங்கோட்டு மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இதை ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்பாங்க. நம்ம சம்மெல்லாம் எதுவுமே போட்டு பார்க்க வேண்டியதே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு லைனில் கொஷின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், அதை பார்த்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரி தான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டு மையம். இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கோணத்தோட நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் அந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம். கொஷின் இப்படி தான் கேட்பாங்க அவங்க. முக்கோணத்தின் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி, இவ்வளோ தான் அவங்களோட கொஷினே, வேறு எதுவுமே கிடையாது. ஆன்சர் நடுக்கோட்டு மையம், இங்கிலீஷில் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. என்ன விளக்கம்னு தெரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக. இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. ஏவிலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடு பக்கத்துக்கு வரையக்கூடிய லைன், நடுப்பக்கம் நடுப்புள்ளினா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். பியிலேருந்து அதே மாதிரி இந்த நடுப்புள்ளிக்கு, சியிலேருந்து இந்த நடுப்புள்ளிக்கு. இதில் என்ன விளக்கம்னா இதெல்லாம் செங்குத்தாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இப்போ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? முக்கோணத்தோட நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ சிம்பிளாக இருக்கே சார், இந்த 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் அப்படிங்கிற மாதிரி நடுக்கோடு நடுக்கோட்டு மையம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமே. இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நமக்கு அதுதான் மெயின். அதிலிருந்து கொஷின் கேட்டாங்கன்னா தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னென்னா இதில் பாருங்கள், ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் எத்தனை நடுக்கோடுகள் வரைய முடியும்னு கேட்டாங்கன்னா 3 நடுக்கோடுகள். ஏன்னா மொத்தம் 3 முனைகள் இருக்குது இல்லையா, அதனால் 3 நடுக்கோடுகள் வரையலாம். நடுக்கோட்டு மையமானது நடுக்கோடுகளை முனையிலிருந்து, இந்த பாயிண்ட் முக்கியம், எந்த விகிதத்தில் பிரிக்கும்னா 2:1. எந்த விகிதத்தில் பிரிக்கும்? 2:1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது, அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் நடுக்கோட்டு மையமானது முக்கோணத்தின் உள்ளேயே அமையும். இது முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிற 4 டாப்பிக்குக்கும் இந்த ஒவ்வொரு மையமும் எங்கே அமையும்னு பார்க்க போகிறோம். அதில் நடுக்கோட்டு மையங்கிறது எங்கே தான் அமையும் அப்படின்னா முக்கோணத்துக்கு உள்ளே தான் அமையும். நடுக்கோட்டு மையம்னா என்னன்றது நான் உங்களுக்கு அந்த படத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி உள்ளே அமையுதுன்ட்டு. அடுத்தது, நடுக்கோட்டு மையமானது அந்த முக்கோணத்தின் புவியீர்ப்பு மையம் அல்லது தாங்கு மையம் என அழைக்கப்படுகிறது. அந்த முக்கோணத்தை இந்த புள்ளியில் தான் நிலையாக தாங்கி நிறுத்த முடியுன்றதால நடுக்கோட்டு மையத்தை என்ன சொல்கிறோன்னா புவியீர்ப்பு மையம் அல்லது தாங்கு மையம். கொஸ்டின் கேட்கும்போது கேட்பாங்க எதை நம்ம ஒரு முக்கோணத்தோட புவியீர்ப்பு மையம் இல்லை தாங்கு மையம்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. இது இருக்குது பாருங்கள், இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜி, இதுதான் இந்த நடுக்கோட்டு மையங்கிறது. எந்த விகிதத்தில் பிரிக்கும்னு சொன்னோம்? 2:1. இந்த மையத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்னா தாங்கு மையம்னு சொல்கிறோம். எந்த முக்கோணமாக இருந்தாலும், சமபக்க முக்கோணமாக இருந்தாலும், இருசமபக்க முக்கோணமாக இருந்தாலும், அசமபக்க முக்கோணமாக இருந்தாலும், செங்கோண முக்கோணமாக இருந்தாலும், விரிகோண குறுங்கோண எந்த முக்கோணமாக இருந்தாலும் இந்த நடுக்கோட்டு மையம் எங்கே தான் அமையும் அப்படின்னா முக்கோணத்துக்கு உள்ளே தான் அமையும். சரிங்களா? இதுதான் நடுக்கோட்டு மையத்தை பற்றினது. அடுத்தது 2வது பாருங்கள், குத்துக்கோட்டு மையம், ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கோணத்தோட குத்துக்கோடு அப்படிங்கிறது அதில் 3 உச்சியிலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. அங்கே என்ன சொன்னோம்? நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி நடுக்கோட்டு மையம், செங்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி செங்கோட்டு மையம். செங்குத்து கோடுனா என்னென்னா, அது டயக்ராம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து 90 டிகிரியில் வரணும். இது சமமாக இருக்காது. இந்த 2 பக்கம் இங்கே அங்கே இப்படி ஒரு கோடு போட்டோம்ல, என்ன அர்த்தம்னா 2 பக்கம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சமமாகவும் இருக்காது. சரிங்களா? எந்த முக்கோணத்துலாம் சமமாக இருக்கணும்னா பார்க்கலாம். இப்போது இப்படி 90 டிகிரியில் வருதுன்னா இதுதான் செங்குத்து கோடுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், இந்த 2 பக்கமும் சமம் கிடையாது. கரெக்டாக? ஆனால் எப்படி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். அப்படி 90 டிகிரியில் அதை தான் செங்குத்து கோடுகள்னு சொல்லுவோம். அதான் என்னென்னு சொல்லுவோம்னா செங்கோட்டு மையம். இதை எந்த எழுத்தால் குறிப்பிடுவோம்? ஹெச் அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடுவோம். சரிங்களா? ஸோ செங்கோட்டு மையம்னா செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இதுக்கு அவங்க செங்கோட்டு மையம்னு சொல்லலாம், குத்துக்கோட்டு மையம்னு சொல்லலாம். இந்த புக்கில் இந்த 2 இடத்துலையுமே பாருங்கள், அங்கே குத்துக்கோட்டு மையம், இங்கே செங்கோட்டு மையம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஒரே பேர் தான், ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அங்கே என்ன சொன்னோம்? எல்லா வகை முக்கோணத்துக்குமே நடுக்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு உள்ளேயே அமையும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், குறுங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா நடுக்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு உள்ளே இருக்கும். விரிகோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா நடுக்கோட்டு மையம் இல்லை, செங்கோட்டு மையம். சரியா? விரிகோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா செங்கோட்டு மையம் முக்கோணத்துக்கு வெளியில் இருக்கும். செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா குத்துக்கோட்டு மையம் எங்கே இருக்கும் அப்படின்னா செங்கோணத்தின் உச்சி புள்ளியில் அமையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்றுக்கு இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். செங்கோண முக்கோணத்தில் எங்கே அமையும்? செங்கோணத்தின் உச்சி புள்ளியில் அமையும். ஸோ குத்துக்கோட்டு மையம் குறுங்கோண முக்கோணத்துக்கு உள்ள
விரிகோண முக்கோணத்துக்கு வெளியில், செங்கோண முக்கோணத்துக்கு செங்கோணத்தின் உச்சி புள்ளி. இந்த வார்த்தை முக்கியம். சரிங்களா? இது குத்துக்கோட்டு மையம் எங்கெங்கே அமையும்ட்டு. 3வது சுற்றுவட்ட மையம், சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 3 பக்கங்களுடைய மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. மைய குத்துக்கோடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல நடுக்கோட்டு மையம் சொன்னோம். நடுக்கோட்டு மையங்கிறது 2 பாதியாக பிரிக்கும். 2வது என்ன சொன்னோம் அப்படின்னா, குத்துக்கோட்டு மையம். குத்துக்கோடு அப்படிங்கிறது பாதியாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் 90 டிகிரியில் இருக்கும். மைய குத்துக்கோடு இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள், மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. மைய குத்துக்கோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது 2ம் சேர்ந்தது, அதாவது 2 பாதியாகவும் பிரிக்கும், 90 டிகிரிலையும் பிரிக்கும். மைய குத்துக்கோடு, அழகான வார்த்தை பாருங்கள் தமிழில். மையம்னா சென்ட்ரா, குத்துக்கோடுன்னா 90 டிகிரி. சரியா? ஸோ மையமாகவும் இருக்கும், குத்துக்கோடாகவும் இருக்கும். அப்படி பிரிச்சுதுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுற்றுவட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவங்க இந்த முனையிலேருந்து இணைச்சிருக்க மாட்டாங்க, அப்படி இணையணும்னு அவசியம் கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 சந்திக்கிற இந்த புள்ளிக்கு தான் பேர் என்ன அப்படின்னா சுற்றுவட்ட மையம். இதை வச்சு வட்டம் வரைகிறோம் அப்படின்னா இப்படி ஒரு வட்டம் வந்துடும். சரிங்களா? நமக்கு அது தேவையில்லை, இங்கே அப்படி வருன்றதுக்காக. ஸோ மைய குத்துக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளியை தான் சுற்று வட்ட மையம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சர்க்கம் சென்டர் அப்படின்னு. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், சுற்று வட்டம்ங்கிறத சுற்றி வரையக்கூடிய வட்டம், அதோட விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதோட ஆரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த சுற்றுவட்ட மையத்துக்கும் இந்த வட்டத்துக்கு இடையில் இருக்க, இந்த முக்கோணத்தோட ஒரு முனைக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் சுற்றுவட்ட ஆரம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்துதான் இதில் சுற்றுவட்ட மையம் எங்கெங்கே அமையும், இது முக்கியம். குறுங்கோண முக்கோணத்துக்கு சுற்றுவட்ட மையம் முக்கோணத்துக்கு உள்ளேயே அமையும், விரிகோண முக்கோணத்துக்கு வெளியில் அமையும். இது 2ம் பிரச்சனை இல்லை. இதே தான் நம்ம எங்கேயும் பார்த்தோம்னா குத்துக்கோட்டு மையத்திலையும். செங்கோண முக்கோணத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோண முக்கோணத்தில் சுற்றுவட்ட மையம் எங்கே அமையும்னா கர்ணத்தோட மையத்தில் அமையும். எங்கே அமையும்? கர்ணத்தின் மையத்தில். குத்துக்கோட்டு மையம் எங்கே சொன்னோம்? இந்த உச்சி புள்ளியில் அமையும், செங்கோணத்தோட உச்சி புள்ளியிலன்னு சொன்னோம். கரெக்டாக? இதில் எங்கள் சுற்றுவட்ட மையத்தில், எங்கள் சுற்றுவட்ட மையம் செங்கோண முக்கோணத்தில் எங்கே அமையும் அப்படின்னா கர்ணத்துடைய மையத்தில். டெட்டில் இந்த 2த்தை யூஸ் பண்ணியுமே அவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது சுற்றுவட்ட மையம். அடுத்ததாக உள்வட்ட மையம். உள்வட்ட மையம் அப்படிங்கிறது இன் சென்டர். அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட 3 கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளியை தான் நம்ம உள்வட்ட மையம் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? கோண இருசம வெட்டிகள். இது நம்ம எந்த எழுத்தால் குறிப்பிடுவோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடுவோம். கோண இருசம வெட்டிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த உள்வட்ட மையம் அப்படிங்கிறது முக்கோணத்தோட பக்கங்கள்லேருந்து சம தொலைவில் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே வாங்க, இந்த கோண இருசம வெட்டி அப்படின்னா இந்த படம் காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த 3 இந்த கோணங்கள், இது இப்போது ஏவா, ஏ வந்து இது ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை 30 டிகிரியாக பிரிக்கிறது தான் கோண இருசம வெட்டி. இது ஒரு 70 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை 35 டிகிரியாக பிரிக்கிறது தான் கோண இருசம வெட்டி. அதே மாதிரி நீங்கள் சீல இருந்தும் வரையலாம். படம் வரையும் போது 2 போதுன்றதால 2 மட்டும் காட்டியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உள்வட்ட மையம். சுற்றுவட்ட மையம் அப்படிங்கிறது முக்கோணத்துக்கு வெளியில் வரக்கூடிய வட்டம். சுற்றுவட்ட மையங்கிறது வட்டம் இப்படி பார்த்துருப்போம் பாருங்கள். உள்வட்ட மையம் அப்படிங்கிறது முக்கோணத்துக்கு உள்ளாடி வரையக்கூடிய வட்டம். சரிங்களா? இதில் எங்கே சார் உள்வட்ட மையம் அமையும் அப்படின்னா எல்லா வகை முக்கோணங்களுக்கும் உள்வட்ட மையம் எப்பொழுதும் முக்கோணத்தின் உள்ளேயே அமையும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் ஒன்றுத்துக்கு பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நடுக்கோட்டு மையத்துக்கு. சரிங்களா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி சின்னதாக ஒரு ரீகால் மட்டும் பண்ணுறோமா அந்த 4த்தையும். சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையன்றது முக்கோணத்தோட நடுக்கோடுகள் சந்திக்கிற புள்ளி. 2:1 விகிதத்தில் பிரிக்கும். எல்லா முக்கோணத்துக்குமே முக்கோணத்துக்கு உள்ளேயே தான் அமையும். இதை புவியீர்ப்பு மையம் அல்லாட்டி தாங்கு மையம் அப்படின்னு சொல்லுவோம். குத்துக்கோட்டு மையம் அப்படிங்கிறது செங்குத்து கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. இது ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஒரு மாதிரி. குறுங்கோண முக்கோணத்துக்கு உள்ள, விரிகோண முக்கோணத்துக்கு வெளியில், செங்கோண முக்கோணத்துக்கு செங்கோணத்தோட உச்சி புள்ளியில் அமையும். சுற்றுவட்ட மையம் அப்படிங்கிறது மைய குத்துக்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. இதுவும் பார்த்தீங்கன்னா குறுங்கோண முக்கோணத்துக்கு உள்ள, விரிகோண முக்கோணத்துக்கு வெளியில், செங்கோண முக்கோணத்துக்கு கர்ணத்தோட மையத்தில் அமையும். உள்வட்ட மையம் அப்படிங்கிறது கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. இது ஒரு முறை டெட்டில் கேட்டிருக்காங்கம்மா. கோண இருசம வெட்டிகள் சந்திக்கக்கூடிய புள்ளி உள்வட்ட மையம். இது எல்லா வகை முக்கோணங்களுக்கும் எங்கே தான் அமையும் அப்படின்னா முக்கோணத்துக்கு உள்ளேயே அமையும். ஸோ இவ்வளோ தான் இந்த 4 வகைகளை பற்றியும். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கண்டிப்பாக டெட்டிலையும் டிஆர்பிலும் இதிலிருந்து ஒரு கேள்வியை சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.